ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ உடைய மார்க்கெட்டிங் பிளானை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ₹1 கூட பார்த்தோன்னா நீங்கள் எங்கேயுமே பேமெண்ட் பண்ண வேண்டாம். முழுக்க முழுக்க பார்த்தோன்னா ஃப்ரீ ஜாயினிங் மட்டும்தாங்க. நீங்கள் இலவசமாக இணைந்து இலவசமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஒர்க்குமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒர்க்கு தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இன்னும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு நல்லாயிருக்கும், பார்ட் டைம் ஜாபாக ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். அமௌண்ட் பே பண்ணாமல் நம்ம பண்ணுற ஒர்க்குக்கே ஏதாச்சும் ஓரளவுக்கு அமௌண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிளான் டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா, பிளான் டீட்டெயில் ஓகேவா இருக்குது, நான் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே போல் நம்பர் பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளேலையுமே ஷோ ஆகும். உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்மளை எப்படி ஐடி போடணுமோ எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நம்ம பிளானெட்டில் பார்க்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க, இது அதாவது பிளான் டீட்டெயில் ஓகேவா? இதோட பிளான் நேம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் பிளான். சரிங்களா? இந்த மார்க்கெட்டிங் பிளானில் உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்க போகுது, விட்ரால் எப்படி கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்கும், டெய்லி பண்ணுமா, இந்த மாதிரி A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டு இந்த பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா பிளானுடைய பிடிஎஃப். எஸ்பிஐ கம்பெனி பற்றி சொல்ல போனால் கிட்டத்தட்ட 2018 இருக்குது. சரிங்களா? ஒரு ஜென்யூனான ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனினா அது எஸ்பிஐ மட்டும்தான். சரிங்களா? மீதி எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓட்டாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஏன்னா புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடி வரோம். அப்படி இருக்கிறப்ப இந்த கம்பெனி நம்பலாமா வேண்டாமான்னு இருக்கும் இல்லையா? அதனால் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான கம்பெனி தான் கண்டிப்பாக. சரிங்களா? கம்பெனியுடைய லீகலாக பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. எஸ்பிஐ பற்றி கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் கான்செப்ட் என்ன, மிஷன் அண்ட் விஷன், அது எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பிளான் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒரே பிளான் தான், அதில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன ப்ரோ அப்கிரேட்னு சொல்கிறீங்க, அமௌண்ட் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் எஸ்பிஓவில் ஓகேங்களா, இந்த பிளான் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ₹1 கூட எங்கேயுமே பேமெண்ட் பண்ணவே வேண்டாங்க. ₹1 கூட நீங்கள் எங்கேயுமே பேமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நேம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நேம் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ₹1 கூட நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வச்சுருக்காங்க. செகண்ட் லெவல் என்னென்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இருக்குது. தேர்ட் லெவல் மார்க்கெட்டிங் அசோசியேட். சரிங்களா? இது 3 பற்றியுமே உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இது 3 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரே பிளான் தான், மார்க்கெட்டிங் பிளான் தான், இது ஒரே பிளான் தான். 3 இதாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு இதுலேயும் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், உங்களால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இலவசமாக தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. ₹1 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண வேண்டாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ பிளான் தான் இது. நீங்கள் எங்கேயுமே ₹1 பண்ண வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு பேசிக் இன்டர் நாலேஜ் எதுவும் தெரியும் அப்படின்னா, இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிக்க தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நான் இல்லை ப்ரோ நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிளானை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லி நீங்கள் டாஸ்க் பண்ணணும். சரிங்களா? டெய்லி பார்த்தீங்க பாருங்கள், டெய்லி டாஸ்க் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு டாஸ்க்குக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ₹5 கிடைக்கும். சரிங்களா? அப்போ பர் மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ₹150 கிடைக்கும். ஒரு நாளைக்கு ₹5 கிடைக்குது. அப்போ ஒரு மாதம் கணக்கு பண்ணிங்கன்னா ₹150 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா எப்படி விட்ரால் எப்படி எடுக்கணும்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. அது எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் ஒர்க் என்ன மாதிரி ஒர்க் ப்ரோ இருக்கும், இந்த 2 டவுட் இருக்கு இல்லையா? ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளான ஒர்க்கு தாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஷேர்ஷாட்டில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறீங்க. இந்த 3 சோஷியல் மீடியா ஆப்புமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்பிஓ அதாவது கம்பெனி குடிக்கக்கூடிய இமேஜையும் அந்த எழுத்துக்கள் அதாவது ஒரு வார்த்தை மாதிரி கொடுப்பாங்க, ஹேஷ்டேக்லாம் போட்டு. சரிங்களா? அவங்க கொடுக்குற வேர்ட்ஸையும் அவங்க கொடுக்குறோடைய இமேஜையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு போஸ்ட்டு போடணும். அவ்வளோதாங்க விஷயம். போஸ்ட்டு போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இங்கே எஸ்பிஐயோடைய வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுதாங்க விஷயமே. அதுக்கு ஃபேஸ்புக்கில் இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா ப்ரோ, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் கொடுப்பீங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட் தான் பண்ணணுமா அப்படியும் எதுவுமே கிடையாது. நீங்கள் சும்மா கூட பார்த்தீங்கன்னா எஸ்பிஓக்காக ஒரு சும்மா நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம். நியூவாக ஒரு அக்கௌண்ட் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கூட டாஸ்க் பண்ணலாம். அதில் எந்த ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே
இல்லன்னா கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம், போஸ்ட் மட்டுமே போடலாம். உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப வொர்க் பண்ண வேண்டியது என்ன? எஸ்பிஐ குடுக்கக்கூடிய பிக்சரையும், அவங்க குடுக்கக்கூடிய வேர்ட்ஸையும் நீங்க சோசியல் மீடியா ஆப் எனி ஒன் சோசியல் மீடியா ஆப்ல ஏதாச்சும் ஒண்ணுல போட போறீங்க. அது போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து இங்க அப்லோட் பண்ண போறீங்க. உங்களுக்கு டெய்லி டாஸ்க்குக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹5 ஆட் ஆக போகுது. பெர் மந்த்க்கு உங்களால எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? ₹150 உங்களால சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இது எப்படி ப்ரோ வித்ட்ரால் பண்ணி எடுக்குறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுடைய வாலெட்ல அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாசம் எவ்வளோ ஏர்ன் பண்றீங்க? ₹150 ஏர்ன் பண்றீங்கல்ல. ஸோ அது ₹500 வந்துருச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரீ ஜாயினிங்கில ஃப்ரீ பிளானுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்க கட்ட வேணாம். நீங்க டாஸ்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். நீங்க ₹500 வந்துச்சுன்னா வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க்குமே சிம்பிளான ஒர்க் தான். ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, போஸ்ட் போட போறீங்க. அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண போறீங்க. சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே ப்ரோ. நான் இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல ஏர்ன் பண்ண ஆசைப்படுறேன். என்னால முடியும் அப்படின்னா, இதுக்கு அப்கிரேட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணக்குள்ள எதுல ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தான். ஃப்ரீ பிளான்ல தான் எல்லாமே உள்ள வருவீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ பிளான்லேருந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாரி அப்கிரேட் பண்ணலாம் அப்டின்னா, ஸோ அப்கிரேட் பண்றது தான் என்ன சொல்லியிருக்காங்களா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் குடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரீ பிளான்ல உள்ள வரீங்க. சரிங்களா? மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல உள்ள வரீங்க. நான் அப்கிரேட் பண்றேன் அப்டின்னா, நீங்க தாராளமா அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நேம் என்னன்னா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்டின்னு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இதுக்கு அப்கிரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் பெர் மந்த்துக்கு. ஸோ அதுக்கு ஒர்க் எப்படி இருக்கும்? அதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணுமா? ஸோ இந்த மாரி நம்ம பார்க்கலாம் இப்ப எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே, இதில நீங்க வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா நீங்க மாறணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? ஃப்ரீ பிளான்ல நீங்க உள்ள வரணும். சரிங்களா? இலவசமா நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஜாயின் பண்ணிட்டு பெர் டாஸ்க்கு ₹5,000 நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ நான் அப்கிரேட் பண்ணணும்னு நீங்க நெனைக்கக்குள்ள என்ன பண்ணலாம்னா, எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ற இப்போதைக்கு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இண்டிவிஜுவலா மார்க்கெட்டரா நீங்க வரணும் அப்டின்னா, எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ற எனி ஒன் ஏதாச்சும் ஒரு சர்வீஸோ இல்லாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போதைக்கு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? கோர்ஸோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,999 சரிங்களா? இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்டின்னா, இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மாரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்டின்னா, உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது எப்படி? ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்றது எப்படி? வீடியோ எப்படி அப்லோட் பண்றது? இந்த மாரி ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கோர்ஸ்ல நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ₹6,000 நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் நீங்க வாங்குறது மூலியமா, நீங்க யூடியூப் சேனலே கிரியேட் பண்ண கத்துக்கலாம். பிளாக் எப்படி பண்ணணும் கத்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ஸ் மூலியமா உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த கோர்ஸ நீங்க பை பண்ணி வாங்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா வந்து மாறிடுவீங்க. அப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா நீங்க மாறிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் பண்ணணும். ஸோ டெய்லியுமே ஒரு டாஸ்க் பண்ண போறீங்க. டெய்லியுமே உங்களுக்கு ₹50 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. பெர் மந்த்துக்கு உங்களால ₹1,500 உங்களால ஏர்ன் பண்ண முடியும். டெய்லி ₹50 ₹1,500 பெர் மந்த்துக்கு உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது எதனால அப்படின்னா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு நீங்க என்ன பண்ணணும்? எனி ஒன் ஒரு ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ நீங்க பை பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நியூவா உள்ள வர்றவங்க இல்லையா? ஸோ நியூவா உள்ள வரவங்க கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ ₹6,000 மதிப்புள்ள ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றது மூலியமா, நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா நீங்க அப்கிரேட் ஆகிக்கலாம். லெவல் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் ஆகிக்கலாம். ஸோ டெய்லி டாஸ்க் பண்ண போறீங்க. ₹50 கிடைக்குது. மாசத்துக்கு ₹1,500 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதோடைய ஒர்க் எப்படி ப்ரோ இருக்கும்? இப்போ நான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டா மாறிட்டேன். கோர்ஸும் நான் வாங்கிட்டேன் ப்ரோ. எனக்கு டெய்லி ₹50 வருது. மாசத்துக்கு ₹1,500 கிடைக்குது. இது ஒர்க் எப்படிம்மா இருக்கும்? அப்படின்னு கேட்பீங்களே, அது ஒர்க் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்க ஃப்ரீ பிளான்ல உள்ள வந்தீங்களா, அங்க நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பிக்சர் குடுப்பாங்க, ஓன் வேர்ட்ஸ் குடுப்பாங்க. அத நீங்க சோசியல் மீடியால போட்டுட்டு, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து இங்க சப்மிட் பண்ணணும். இதுதானே? இதே ஒர்க் தான். சரிங்களா? அதே ஒர்க்க தான் நீங்க இங்கேயும் பண்ண போறீங்க. ஆனா, அங்க என்ன உங்களுக்கு வேற இமேஜ், வேற வேர்ட்ஸ் குடுப்பாங்க. இங்க உங்களுக்கு வேற இமேஜ், வேற வேர்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ இமேஜ் வேற, வேர்ட்ஸ் வேற. அவ்வளோதான் விஷயமே. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ற மெத்தட் எல்லாமே ஒரே மெத்தட் தான். சரிங்களா? அப்ப டாஸ்க்குமே நம்ம என்ன ஆரம்பத்தில பேசிக்கலா உள்ள வந்தோம் இல்லையா ஃப்ரீ சேனல்ல. அங்க என்ன டாஸ்க் பண்ணுங்களோ, அதே டாஸ்க் தான் நீங்க பண்ண போறீங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? இதில வித்ட்ரா லிமிட் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர் மந்த்துக்கு உங்களால எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது? ரூ. 1,500 அப்ப ரூ. 1,500 நீங்க வந்துருச்சு அப்படின்னா, நீங்க வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? இந்த பிளான் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இண்டிவிஜுவல் மார்க்கெட்னா என்னது? நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ரூ. 6,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, டெய்லி ₹50 கிடைக்கும். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பண்ணணும் நீங்க. பெர் மந்த்துக்கு உங்களால எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? 1,500 ஏர்ன் பண்ண முடியும். ஒர்க்குமே எப்படி இருக்குன்னா, த ஷ அதாவது சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஆப்ல எஸ்பிஐ குடுக்கக்கூடிய கம்பெனி குடுக்கக்கூடிய ஒரு பிக்சரோ, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா போட்டுட்டு, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்கே சப்மிட் பண்ண போறீங்க. அவ்வளோதாங்க விஷயம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக் குடுத்து எல்லாருமே இருக்காங்க. சரிங்களா? வித்ட்ரால் லிமிட் 1,500 வந்துச்சுன்னா வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து லெவல் 2ங்க. ஸோ ஓகேங்களா? இல்ல ப்ரோ எனக்கு இன்கம் இன்னும் நெறைய வேணும் ப்ரோ. என்னால ரெஃபர் பண்ண முடியும். நான் அடுத்த லெவலுக்கு போணும் ப்ரோ அப்டின்னா, மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கிறது தான். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மாரி தான் இதுவும். ஆனா இதில இன்கம் கொஞ்சம் அதிகமா வரும். எந்த மாரி இன்கம் ஜெனரேட் ஆகுது அப்டின்னா,
இதுக்கும் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு நீங்க கோர்ஸ்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா நீங்க உள்ள வந்துட்டீங்க. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வந்துட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, ஐ அ டெய்லியும் ரூ. 1500 சாரி மந்த்லி ரூ. 1500 ஏர்ன் பண்றீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கீழ சரிங்களா, இப்போ நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃப்ரீயா வராரு. ஃப்ரீ ஜாயினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்றாரு. மாசத்துக்கு ரூ. 150 ஏர்ன் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன் மாசத்துக்கு. அவரு என்ன நெனைக்கிறாரு ப்ரோ, நானும் ரூ. 6000 கட்டி நான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன் ப்ரோ. நானும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறுறேன் அப்படின்னு சொல்றாரு உங்கள்ட்ட. அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா இருக்கீங்க. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மாசத்துக்கு 1000 ஏர்ன் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு கீழ ஒருத்தர் வராரு சரிங்களா? உங்களுக்கு கீழ வந்துட்டு அவருமே என்ன பண்றாருன்னா, ஃப்ரீ பிளான்ல தான் உள்ள வராரு. ஃப்ரீ பிளான்ல உள்ள வந்துட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவருமே டெய்லி என்ன பண்றாரு? ரூ. 50 சம்பாதிக்கிறாரு. மாசத்துக்கு 1500 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ, அப்போ உங்களுக்கு கீழ நீங்க ஒரு ரெஃபரல் குடுத்து, அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா அவங்களும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டா நீங்க வந்து மாறிடுவீங்க. இதுக்கு என்ன ப்ரோ எனக்கு எனக்கு என்ன ப்ரோ இதில பயன் இருக்கு? அவரு வந்து எனக்கு கீழ வந்துட்டாரு ஓகே. இதில எனக்கு என்ன ப்ரோ கிடைக்கும்? அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? இதில என்ன அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு உங்களுக்கு ரூ. 50 கிடைக்குது. சரிங்களா? எப்பயுமே இண்டிவிஜுவல் மார்க்கெட்ல உங்களுக்கு ரூ. 50 கிடைச்சது. இதுலயுமே டெய்லியுமே உங்களுக்கு ரூ. 50 கிடைக்குது. ஒரு டாஸ்க்குக்கு ரூ. 50. அப்ப மாசத்துக்கு ரூ. 1500 நீங்க வந்து டாஸ்க் பண்ணி மட்டுமே சம்பாதிக்கலாம். கரெக்ட்டா? டெய்லி டாஸ்க் இருக்குல்ல, இங்க பாருங்க. டெய்லி டாஸ்க் இருக்குல்ல, இதில உங்களுக்கு டெய்லியுமே ரூ. 50 மாசத்துக்கு ரூ. 1500 உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இங்க பாருங்க. டாஸ்க் லிமிட்டுமே ஒரு டாஸ்க் தான் பண்ண போறீங்க டெய்லியுமே. சரிங்களா? அடுத்து ரெஃபரல் அதாவது ரெஃபரல் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ரூ. 1000 கிடைக்குது. இப்போ உங்களுக்கு கீழ ஒருத்தர் ஜாயின் பண்ணார் இல்லையா? ஃப்ரீ பிளான்ல ஜாயின் பண்ணி அவருமே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட்டா ஒன் டைமா உங்களுக்கு ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகுங்க. சரிங்களா? ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் அமௌண்ட் இருக்கு. ரீபர்ச்சேஸ்க்கு 500 தராங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ரீபர்ச்சேஸ பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஸோ அது உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிரும். சரிங்களா? ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் அமௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணக்குள்ள, உங்க டவுன்லைன் எப்பப்பலாம் ரீபர்ச்சேஸ் பண்றாங்களோ, அப்பப்போ உங்களுக்கு ரூ. 500 வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதேபோல ஒரு நபர் ஒரு ஐடியில 40 பேர் மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாதுங்க. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர், 200 பேர்லாம் பண்ற வாய்ப்பே கிடையாது. ஓல்டு மெம்பரா இருந்தாலும், நியூ மெம்பரா இருந்தாலும் 40 பேர் மட்டும் தான் அது அலோவ்டு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 40 பேர் மட்டும் நீங்க வந்து ரெஃபர் பண்ணி 41லாம் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்ட்ரோ கமிஷன் தாங்க மிகப்பெரிய ஒரு கமிஷன்னு சொல்லலாம். இதில மார்க்கெட்டிங் அசோசியேட்டே வந்துட்ட பிறகு இதில என்னதான் ஒரு பெனிஃபிட் நீங்க கேட்டீங்களா? இதில தான் ஒரு பெனிஃபிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டா மாறிட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இன்ட்ரோ கமிஷன்னா என்ன ப்ரோ? அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு கீழ என்ன பண்ணாரு ஒருத்தர் வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணி அவர் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாருல்ல. அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவர் மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்றாரு? ரூ. 1500 ஏர்ன் பண்றாரு. கரெக்ட்டா? ஸோ அப்ப ரூ. 1500 ஏர்ன் பண்றாருங்களா, ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஓகேங்களா? ஸோ 1500 20% அமௌண்ட் கரெக்ஷன் போட்டு பாருங்க. ஸோ அந்த 20% அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கங்க. ஒரு நாளைக்கு அவர் ரூ. 100 டாஸ்க் ஏர்ன் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த ரூ. 100லேருந்து ரூ. 20 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? டெய்லியுமே தான். அவர் ரூ. 100 வாங்குறாருன்னு வச்சுக்கங்க டாஸ்க்ல, உங்களுக்கு ரூ. 20 கிடைக்கும். ஸோ அதே போல தாங்க இன்ட்ரோ கமிஷன்லாம் அதுதான். உங்களுக்கு கீழ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அந்த 10 பேர் ரூ. 100 சம்பாதிக்கிறாங்கன்னா, ரூ. 1000 அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டவுன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க. ஸோ ரூ. 1000ல 20% எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம்? ரூ. 200 மைனஸ் ஆகும். அப்போ ரூ. 200 உங்களுக்கு அந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். சரிங்களா? ஸோ இன்ட்ரோ கமிஷன் மிகப்பெரிய ஒரு கமிஷனு. அது 40 ரெஃபர்லாம் குடுத்துட்டா கிட்டத்தட்ட அந்த ரெஃபரோடைய அமௌண்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரோ கமிஷன் மட்டுமே உங்களுக்கு ரூ. 12,000 கிட்ட வரும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஃபருடைய லிமிட்டுமே உங்களுக்கு அதாவது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. 40 பேர் மட்டும். ஏன்னா அதிக பேர் குடுத்தா அதிக அளவு போயிடும். 40 பேர்னா ஒரு ரூ. 12,000 தான் கண்டிப்பா ரூ. 12,000 தான் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து இன்ட்ரோ கமிஷன்ல ஏர்ன் பண்ண முடியாது. சரிங்களா? பெர் மந்த்துக்கு இன்ட்ரோ கமிஷன் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் உங்களால? 40 ரெஃபரல் குடுத்தீங்கன்னா, உங்களால ரூ. 12,000 வரைக்கும் நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம்? அப்போ இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னு கிடைக்கும் ஒண்ணு. இன்னொன்னு ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிடைக்கும். எவ்ரி ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது. நான் ரீபர்ச்சேஸ் பின்னாடி சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்ட்ரோ கமிஷன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி கூட சொல்றேன் நான். இன்ட்ரோ கமிஷன்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் இருக்க அன்பு இருக்கேன். சரிங்களா? எனக்கு கீழ இன்னொரு அன்பு என்ன பண்றாருன்னா, அன்பு நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயா ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடியே வேற ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் ஃப்ரீயா தான் ஜாயின் பண்ணேன். ஃப்ரீயா ஜாயின் பண்ணிட்டு, நான் வந்து ரூ. 6,000 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி, இப்ப நான் டெய்லியுமே ரூ. 50 வாங்கிட்டு மாசத்துக்கு ரூ. 1,500 சம்பாதிக்கிறேன். நான் வந்து மாசத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? ரூ. 1,500 மாசத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன். சரிங்களா? இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றான்? "டேய் நானும் வரேன்டா, ஃப்ரீ தானே என்னையும் ஜாயின் பண்ணி விட்றான்னு" சொல்லிட்டு வரான். அவனும் எனக்கு கீழ ஒருத்தன் ஜாயின் பண்ணிட்டான். ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணான். அவனும் டெய்லியுமே ரூ. 5 ஏர்ன் பண்றான். மாசத்துக்கு ரூ. 150 ஏர்ன் பண்றான்னு வச்சுக்கங்களேன். ஸோ கொஞ்ச நாட்கள் போக போக எஸ்பிஎம் மேல அவனுக்கு நம்பிக்கை வந்து என்ன பண்ணான், ஓகேடா நானும் ரூ. 1000 குடுத்து பர்ச்சேஸ் பண்றேன்
அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அவனுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அப்போ நான் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கீழ அவரு வராரு. அவருமே பர்ச்சேஸ் பண்றாரு. இதில எனக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் மட்டும் இருந்தேன் இல்லையா? நான் மட்டும் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல. நான் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா இருந்திருப்பேன். சரிங்களா? எனக்கு பெர் மந்த்துக்கு 1500 மட்டும் தான் கிடைக்கும். வேற எதுவுமே கிடைச்சிருக்கு. ஆனா, எனக்கு கீழ என் ஃப்ரெண்ட் வந்து அவரு வந்து பர்ச்சேஸ் பண்ணதுனால, அவருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. சரிங்களா? ஸோ அது பண்ணதுனால எனக்கு என்னென்ன கிடைக்கும்னா, டெய்லி டாஸ்க்ல எனக்கு ₹50 ஆல்ரெடி கிடைச்சிட்டு இருக்கு. ரூ. 1500 கிடைச்சிட்டு இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு ரீபர்ச்சேஸ் உடைய ரெஃபரல் அமௌண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அதுக்கான எலிஜிபிள் எனக்கு கிடைச்சிரும். அவரு எப்பப்பலாம் எனக்கு ரீபர்ச்சேஸ் பண்ணக்குள்ள எனக்கு ரூ. 500 வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். சரிங்களா? அதேபோல ஒன் டைம் ரெஃபரல் அமௌண்ட் ரூ. 1000 கிரெடிட் ஆகுது. இன்ட்ரோ கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்பப்பலாம் டாஸ்க் பண்றாரோ, ஸோ இப்போ ஒரு ரூ. 1000 அவர் ரூ. 1000 வந்து சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், அதுலேருந்து எனக்கு ரூ. 200 கிடைக்கும். ரூ. 100 பண்றாரு அப்படின்னா ரூ. 20 கிடைக்கும். ஸோ இது மாரி எனக்கு கீழ எத்தன பேர் நான் குடுத்தாலுமே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா மாறுறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரா வந்துட்டாங்க அப்படின்னா, அதுலேருந்து எனக்கு குறிப்பிட்ட அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்சிட்டே இருக்கும். 20% கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் அசோசியேட் உடைய பவர்னே சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்க கட்ட வேணாம்ங்க. ஃப்ரீயா உள்ள வர போறீங்க. ஸோ எஸ்பிஐ சொல்ற அந்த எஜுகேஷன் உடைய கோர்ஸ் சரிங்களா? டிஜிட்டல் கோர்ஸ் ரூ. 6000 கட்டி நீங்க எடுக்க போறீங்க. ஸோ அந்த கோர்ஸ் எடுத்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்களா, ஸோ நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் நீங்க ரெஃபர் பண்ணும்போது, நீங்க மார்க்கெட்டிங் அசோசியேட்டா நீங்க மாறிடுவீங்க. ஸோ அதில என்னென்ன உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இன்கம், இன்ட்ரோ கமிஷன் கிடைக்குது, ரீபர்ச்சேஸ் உடைய ரெஃபரல் அமௌண்ட் கிடைக்குதுங்க. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ கமிஷன் மிகப்பெரிய ஒரு இன்கம்னே இதில. சரிங்களா? ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க குடுத்துருக்காங்க. எந்த மாரி அப்படின்னா, ஏர்னிங் பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 14,500 சம்பாதிக்கிற மாரி. இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். நீங்க கோர்ஸ் தனியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு யாருமே ரெஃபர் பண்ணாம இருந்தாலும் எவ்வளோ சம்பாரிப்பீங்க? ரூ. 1,500 சம்பாரிப்பீங்க. உங்களுக்கு கீழ யாராச்சும் இருந்தாலும் ரூ. 1,500 சம்பாரிப்பீங்க. கரெக்ட்டா? அப்போ இங்க பாருங்க ரூ. 1,500 இந்த கோர்ஸ் உடைய அந்த டெய்லி டாஸ்க்குக்காக நீங்க சம்பாதிக்கிறது ரூ. 1,500. ரெஃபரல் அதாவது ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணீங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, 10 பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க. இந்த மாசத்துல நான் என்ன பண்றேன்னா, ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். 10 பேருக்கு நான் ரெஃபரல் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 1000ன்னு 10 பேருக்குன்ட்டு ரூ. 10,000 எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்ட்ரோ கமிஷன் பொறுத்தவரைக்கும் இது எப்படி நீங்க கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த 10 பேர் இன்ட்டு ரூ. 1,500 போடணும். சரிங்களா? 10 பேர் ரூ. 1,500 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அது எவ்வளோ வேல்யூ வரும்? ஸோ அந்தமாரி அந்த வேல்யூலேருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, 30% நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 20% நீங்க டிடக்ஷன் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 3,000 இருக்கும். அதாவது உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க 1,500 சரிங்களா? ஸோ உங்களுக்கு கீழ இருக்கிறாங்க ரூ. 1,500 பெர் மந்த்துக்கு ஏர்ன் பண்றாங்க. ரூ. 1,500 இன்ட்டு 10 பேர் ஏர்ன் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்போ 10 பேர் ஏர்ன் பண்ணக்குள்ள அந்த ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூல 20% வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ கமிஷனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரோ கமிஷன் தான் இங்க ரூ. 3,000 குடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 10 பேர் கீழ இருக்காங்க, 10 பேர் 1,000 சம்பளம் வாங்குறாங்க, 10 பேர் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிவ் இன்கம்மா இன்ட்ரோ கமிஷன் மட்டுமே ரூ. 3,000 வருதுங்க. அப்போ டோட்டல் ஏர்னிங்ஸ் பாருங்க 14,500 உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஏர்ன் பண்ண முடியுங்க. செம சூப்பரா இல்ல? வேற லெவல் தான். ஸோ இது ஓகே ப்ரோ. இதுக்கு வந்து ஒர்க் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குமே நார்மலா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அதே ஒர்க்குக்கு தாங்க. எஸ்பிஐ குடுக்கக்கூடிய கன்டென்ட்ட ஷேர் பண்ணிட்டு, அத நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க போடணும். அவ்வளோதான். இதுக்குமே அதே தான் ஒர்க். சரிங்களா? நீங்க பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே சேமான ஒர்க் தான். இமேஜஸ், வேர்ட்ஸ் மட்டும் வேற. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் உடைய வித்ட்ரால் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க யாராச்சும் ரெஃபர் பண்ணீங்க அது ரூ. 1000 கிடைக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வித்ட்ரால் வந்து எவ்வளோ இருந்தா வித்ட்ரால் குடுக்கலாம் அப்படின்னா, நீங்க ரூ. 1000 இருந்தாலே ஓகேங்களா? ரூ. 1000 இருந்தாலே நீங்க வந்து வித்ட்ரால் குடுத்து எடுத்துக்கலாம். 24 ஹவர்ஸ்ல இன்னைக்கு குடுத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கே உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும் அமௌண்ட். ரெஃபரல் அமௌண்ட் மட்டும் நான் சொல்றேன். ஓகே. நீங்க வந்து ரெஃபரல் பண்ணி ஜாயின் பண்ணி வைக்கிறீங்களா? ரூ. 1000 கிடைக்குதுல்ல, அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஒரே நாள்ல அந்த அமௌண்ட் கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாஸ்க் உடைய இன்கம் நீங்க டெய்லி டாஸ்க் பண்றீங்களா ரூ. 50 அந்த டாஸ்க் இன்கமும், இன்ட்ரோ கமிஷன் இருக்குல்ல, உங்களுக்கு கீழ டவுன்லைன்லேருந்து அந்த அமௌண்ட் வருதுல்ல, அந்த அமௌண்ட்டும் ரூ. 1,500 வந்துருச்சு அப்படின்னா, நீங்க அத வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். அது 7 டேஸ்ல உங்களுக்கு அமௌண்ட் வந்து குடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதாங்க விஷயமே. ஸோ கீழ வந்து சம்மரி மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க பாருங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னது? இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அதுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கு? மார்க்கெட்டிங் அசோசியேட்க்கு என்ன மேல இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ நான் திரும்பியும் வந்து சொல்றேன் பாருங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்க. ஃப்ரீயாவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதில டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 5,000 சாரி ரூ. 5,000 இல்ல. ரூ. 5 கிடைக்கும். டெய்லி ரூ. 5 மாசத்துக்கு ரூ. 150 கிடைக்கும். சரிங்களா? இண்டிவிஜுவல் மார்க்கெட்ல டெய்லி ரூ. 50 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாசத்துக்கு ரூ. 1,500 கிடைக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடையாது. எதுல? மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லயும், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்லயும் உங்களுக்கு இங்க பாருங்க கேன்சல் போட்டுருக்காங்கல்ல, கேன்சல். ஸோ இந்த இன்ட்ரோ கமிஷனும், ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லயும், இண்டிவிஜுவல் மார்க்கெட்லயும் உங்களுக்கு கிடையாது. மார்க்கெட்டிங் அசோசியேட்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரோ கமிஷன் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரீபர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சரிங்களா?
இவ்வளோ தாங்க விஷயமே. ஸோ இது உங்களுக்கு டோட்டலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா வாட்ஸ்அப்பில். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமா ரூ. 6000 கட்டி நான் ஜாயின் பண்ணுற ஒரு கோர்ஸை வாங்கிட்டேன். இது மூலியமா எனக்கு என்ன பிரயோஜனம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதுலேருந்து யூடியூப் கற்றுக்கலாம், பிளாக் கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது இல்லாமல் எஸ்பிஓவில் நீங்கள் மார்க்கெட்டராக ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். அது இல்லாமல் ரூ. 6000 மதிப்புள்ள உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை மோட்ல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. பை மோட்னா என்னன்னா ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆப் தாங்க சரிங்களா. அது வந்து எஸ்பிஐ கூட அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆப் தாங்க சரிங்களா. ஸோ அந்த ஆப்பில் ஓகே, இது வந்து பை மோட்னு ஒரு ஆப் எஸ்பிஐ கூட டைப் பண்ணியிருக்க ஒரு ஆப்பு. ஸோ அந்த கம்பெனி கூட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ அந்த 6000 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே போல் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரூ. 6000 மதிப்புள்ள அந்த ஒர்த்தான அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த பை மோட்டில் பாயிண்ட்ஸாக வந்துடும். அது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதாங்க வந்து பிளானுடைய மொத்த டீட்டெயிலுமே இதுதான். சிம்பிளாக சொல்லப்போனால் ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு நோட்னு கொடுத்துருக்காங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது எல்லாமே முதல்ல படித்து பார்க்கணும் நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். இங்கே பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீ பிளானில் வரீங்கள கரெக்டாக, ஃப்ரீ பிளானில் வந்து ரூ. 150 earn பண்ணுறீங்க. அடுத்தது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ரூ. 6000. அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, ரூ. 1500 பர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில். அதே போல் மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1500 ஒரு ரூ. 2000 வச்சுப்போம் சரிங்களா. ஸோ அப்போது நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கல்ல பர் மந்த்துக்கு ரூ. 1500. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சார் ரூ. 2000 கிடையாதுங்க, 20,000 சரிங்களா. ரூ. 20,000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ரூ. 20,000 ஒன்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணணும். ரீபர்ச்சேஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினீங்களா ரூ. 1000. ஸோ இப்போ நீங்கள் ரீபர்ச்சேஸ் அந்த டேட் உங்களுக்கு வரக்குள்ள எஸ்பிஓ எந்த இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ பை மோட்டில் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு ரூ. 6,000 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அவங்க சொல்கிற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது எப்போ அப்படின்னா நீங்கள் ரூ. 20,000 சம்பாரிச்சிட்டு பிறகு தாங்க சரிங்களா. ரூ. 6,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் வந்து வாங்க போகிறீங்க. கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை பற்றி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ரூ. 20,000 வரைக்கும் சம்பாரிச்சிட்டீங்க. ரூ. 20,000 வரைக்கும் எஸ்பிஓவில் நீங்கள் சம்பாரிச்சு கையில் எடுத்துகிட்டு இருப்பீங்க. கையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 20,000 எடுத்துகிட்டு இருப்பீங்க சரிங்களா. ஸோ அது எடுத்துட்டா மட்டும்தான் சரி. ரூ. 20,000 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணணும். நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த ரீபர்ச்சேஸ்னு உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த ரீபர்ச்சேஸ் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த ரீபர்ச்சேஸுக்கு இது தாங்க அர்த்தம் சரிங்களா. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரீபர்ச்சேஸ் தான். ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம். இதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ரூ. 500 கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதாக இருக்குது பாருங்கள் ரூ. 500. ஸோ அப்போ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 500 கொடுப்பாங்க. இப்போ ஒன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ என்னோட டவுன்லைன் நண்பு என்ன பண்ணுறாருன்னா ரூ. 20,000 ஏர்ன் பண்ணிட்டார் சரிங்களா. ரூ. 20,000 ஏர்ன் பண்ணிட்டாரு. ரூ. 6,000 கோர்ஸ் வாங்கினாரு, ரூ. 20,000 ஏர்ன் பண்ணிட்டாரு, அமௌண்ட் வாங்கிட்டு ரூ. 20,000. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூ. 20,000 ஏர்ன் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணுற ஏதாச்சும் ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா 6,000க்கு ஏதாச்சும் வாங்கணும். அவர் அப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணக்குள்ள அது ரீபர்ச்சேஸ் சொல்லுவாங்க மறுபடியும் வாங்குறது. ஸோ அப்படி மறுபடியும் வாங்கக்குள்ள எனக்கு ரூ. 500 கிடைக்கும் சரிங்களா. இதுதாங்க விஷயம் சரிங்களா. இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாயிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் நேமில் பேன் கார்டு இருக்கணும், உங்கள் நேமில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் சரிங்களா. அதே போல் உங்களோட டாஸ்க் இருக்குல்ல, நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து 5 நாள் டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஐடி டெர்மினேஷன் ஆகிடும் சரிங்களா. அதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும். அமௌண்ட் விட்ரால் பொறுத்தவரைக்கும் ரெஃபரல் அமௌண்ட் 24 ஹவர்ஸில் கிரெடிட் ஆகும். டாஸ்க் இன்கமும் இந்த இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணி எடுத்துக்க முடியும் சரிங்களா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எல்லாமே பேசிக்கான ஒரு விஷயம் தான். அதே போல் இதில் ரீஃபண்ட்லாம் கிடையாதுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுவும் போல் 18 வயசுக்கு மேலே இருக்கணும் தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடக்ஷன் எவ்வளோ ப்ரோ இருக்கும், வித்ட்ராலுக்கு இதுக்கெல்லாம் டிடக்ஷன் எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20% டிடக்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதாங்க வந்து முக்கியமான விஷயம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ கன்க்ளூஷனாக சொல்கிறேன். எஸ்பிஐயில் ஒரு பிளான் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட்டிங் பிளானில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம். இதில் 3 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணுறது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரீ பிளான் சரிங்களா. நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களால் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5 earn பண்ண முடியும். பர் மந்த்துக்கு உங்களால் ரூ. 150 earn பண்ண முடியும். நீங்கள் ரூ. 500 வந்துச்சுன்னா விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக
ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணணும். அவ்வளோதாங்க விஷயம். இதுதான் சிம்பிளான ஒரு ஒர்க் தான். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க் பண்றது மூலியமா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு ரூ. 150 சம்பாதிக்க முடியும். இது ஃப்ரீ தான். ஓகேங்களா? இல்ல ப்ரோ இன்னும் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, எஸ்பிஐ ரெக்கமெண்ட் பண்ற ரூ. 6000 மதிப்புள்ள டிஜிட்டல் கோர்ஸ் நீங்க வாங்கக்குள்ள என்ன ஆகும்னா, நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க. டெய்லியுமே உங்களால ரூ. 50 ஏர்ன் பண்ண முடியும். பெர் மந்த்துக்கு ரூ. 1500 உங்களால ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ரூ. 1500 வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் 2க்கு போறது. ஃப்ரீ பிளான்லேருந்து லெவல் 2க்கு போகுது. லெவல் 3க்கு எப்படி ப்ரோ போறது அப்படின்னா, உங்களுக்கு கீழ ஒருத்தர் ஃப்ரீ பிளான்ல வந்து அவரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, லெவல் 3க்கு போயிடுங்க. மார்க்கெட்டிங் அசோசியேட் நீங்க பார்த்தீங்கன்னா போயிடுங்க. இதுலயுமே டெய்லிக்கும் ரூ. 50 கிடைக்கும். ரெஃபரல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ யாராச்சும் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டைம் உங்களுக்கு ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ரீபர்ச்சேஸ் அந்த ரெஃபரலுக்கான எலிஜிபிள் வரும் உங்களுக்கு. இன்ட்ரோ கமிஷன் மிகப்பெரிய ஒரு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கீழ எத்தனை பேர் இருந்தாலுமே, அவங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்லேருந்து 20% அது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்க டவுன்லைன் ரூ. 1000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 200 அவங்கள்ட்டருந்து உங்களுக்கு குடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க. உங்க டவுன்லைன் ரூ. 1000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரூ. 800யும் உங்களுக்கு வந்து ரூ. 200 அப்படி கிடையவே கிடையாது. உங்க டவுன்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 அப்படியே தான் இருக்கும். அவங்க ரூ. 1000 போயிடும் அவங்களுக்கு தான். சரிங்களா? ரூ. 200 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பெனி தராங்க. உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் சொல்லிட்டு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தராங்களே தவிர, மத்தபடி உங்க டவுன்லைன்ட்டு தரல. உங்க டவுன்லைன் இவ்வளோத்துல ஏர்ன் பண்ணா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 20% உங்களுக்கு வந்து தராங்க. சரிங்களா? ரூ. 1000 ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 200 அந்த மாரி தான். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். விட்ரால பொறுத்தவரைக்கும் ரெஃபரல் ரூ. 1000 வாங்குறீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். டாஸ்க் இன்கமும் இன்ட்ரோவுடைய கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால ரூ. 1500 வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மந்த்தா இருந்தாலும் சரி தான், எப்பயுமே இருந்தாலும் சரி தான். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான இது. அதேபோல ரூ. 20,000 நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. இது உள்ள வந்துட்டு இந்த பிளான்ல வந்துட்டு ரூ. 20,000 சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்க ஒரு கோர்ஸையோ, ப்ராடக்ட்டையோ நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். பான் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு பான் கார்டு இருக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும். 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் கண்டிப்பா அதில ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ரீஃபண்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ 20% டிடக்ஷன் இருக்கும். ஸோ இத பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் டீட்டெயில் ஷார்ட்டாவும் சொல்லலாம், விளக்கியும் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதில ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கு, நான் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன் அப்படின்னா, ஸோ தாராளமா ஃப்ரீ பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இண்டிவிஜுவல் மார்க்கெட்ட நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல குடுத்துருக்கேன். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, மறக்காம எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதேபோல ரெஃபரல் லிங்க் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல. யாருக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நம்ம வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு, டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ரெஃபரல் லிங்க் தருவேன். ஸோ அப்புறமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் கத்துப்பேன். எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியும். இந்த மார்க்கெட்டிங், இந்த இதெல்லாம் ஓரளவு எனக்கு படிக்க தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு கத்துக் குடுக்குறதுக்கு நாங்க இருக்கோம். கண்டிப்பா கத்துக் குடுத்து உங்கள ஒர்க் பண்ண வச்சு உங்கள ஏர்ன் பண்ண வைப்போம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதுங்க. கண்டிப்பா நீங்க இதில கத்துக்கிட்டு நெறைய ஏர்ன் பண்ணலாம். சரிங்க அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ் பாய்.